never slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you ஹலோ இன்வெஸ்டார்ஸ், நம்ம சேனலில் டெய்லி வந்து ஒரு ஸ்டாக்கை ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நீங்கள் பார்க்க போகிற கம்பெனி கேபிஐ டெக்னாலஜி லிமிடெட். இது வந்து ஒரு ஐடி கம்பெனி. இந்த கம்பெனி 1990 தான் இந்தியாவில் பூனே என்ற இடத்த மகாராஷ்டிரா அங்கே தான் வந்து ஃபோன் பண்ணாங்க. இதனுடைய ஃபஸ்ட்டு வந்து கேபிஐ இன்ஃபோ டெக் சிஸ்டமாக இருந்தது. அதன் பிறகு கம்மின்ஸ் இவங்க வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் ஆகி கேபிஐ கம்மின்ஸாக நேம் மாற்றினாங்க. அதன் பிறகு ஃபைனலாக கேபிஐ டெக்னாலஜி சொல்லிட்டு இவங்க ரீநேம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2018 பிர்லா சாஃப்ட் வந்து இந்த கம்பெனியோட மெர்ஜ் ஆனாங்க. அதன் பிறகு இவங்க 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு பிர்லா சாஃப்ட் ஐடி கம்பெனி தனியாகவும் கேபிஐ தனியாகவும் தனித்தனியாக அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ கேபிஐ டெக்னாலஜி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ், ஆட்டோ ஷேர், அடாஸ், எம்பர்ட் சிஸ்டம் இதுதான் மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஐடி மட்டும் இல்லாமல் ஏஐ சிஸ்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சொல்யூஷன் ப்ளஸ் அவங்களுடைய சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட பிஸ்னஸ் மெயினாக எங்கே இருக்குன்னா யூரோப்பு, யூஎஸ்ஏ, ஜப்பான், சைனா அண்டு தாய்லாந்து, இந்தியா இந்த இடத்துல இவங்க பிஸ்னஸ் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ஏஐ டெக்னாலஜி ப்ளஸ் ஐடி ப்ளஸ் டிஜிட்டல் சொல்யூஷன் இதில் எல்லாமே இந்த சர்வீஸ் வந்து மிகப்பெரிய அளவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் செக்மெண்ட் பார்க்கும்போது ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் இன்டெகிரேஷனில் ஒரு 62%, அடுத்தது ஆர்கிடெக்ட் மிடில்வேர் கன்சல்ட் இதில் வந்து ஒரு 19%, கிளவுட் பேஸ்டு கனெக்ட் சர்வீஸ் இதில் ஒரு 19% பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ பிரேக்கப் பார்க்கும்போது யூஎஸ்ல இருந்து ஒரு 31%, யூரோப்லேருந்து 55%, ஏஷியாவில் வந்து 17%. குறிப்பாக சொல்லலாம் யூரோப்பில் தான் மிகப்பெரிய அளவு பர்சன்டேஜ் இருக்குது. லாஸ்ட் இயர் 2022 பார்க்கும்போது 122% வந்து ரெவன்யூ மட்டுமே யூரோப்லேருந்து வந்துச்சு. இப்போ யூரோப்பில் சின்ன சின்ன பிரச்சனை காரணமாக இப்போ வந்து லாஸ்ட் இயர் 2024 பார்க்கும்போது வெறும் 55% மட்டும் தான் அங்கேருந்து ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தோன்னா ஃபேஷனர் வெஹிக்கில் 17% மட்டும் இவங்களோட ரெவன்யூ வருது. கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்க்கும்போது 23%. ஸோ இவங்க வந்து ஐடி, ஏஐ ப்ளஸ் இந்த பைக்கில் சார்ந்த எல்லா பிஸ்னஸ் அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இவங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. கேபிஐ டெக்னாலஜி இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதனுடைய மார்க்கெட் கேப் பார்க்கும்போது 31,000 கோடிக்கு மேலே இருக்குது. இதனுடைய ஸ்டாக் பே 39, இண்டஸ்ட்ரி பின்னு பார்க்கும்போது 29, இண்டஸ்ட்ரி விட கொஞ்சம் அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ஆர்ஒய்சி பார்க்கும்போது 40%, இதனுடைய டெப்ட்னு பார்க்கும்போது 345 கோடி. ஸோ டெப்ட் ஈக்விட்டின்னு பார்க்கும்போது 1 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவங்க கடன் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. யூபிஎஸ் பார்க்கும்போது 29%, ஓபிஎம் பார்க்கும்போது 20% இருக்குது. இவங்க கரண்ட் ப்ரைஸ் வந்து 1149 இருக்குது. 1 இயர் ஹையும் பார்க்கும்போது 1823, 1 இயர் லோன் பார்க்கும்போது 1021 இருக்குது. இதோட புக் வேல்யூ பார்க்கும்போது 106. ஸோ புக் வேல்யூட பார்க்கும்போது நியரஸ்ட்டாக ஒரு 8லேருந்து 9 மடங்கு அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது 33% இருக்குது. இவங்களுடைய பிஇ ரேஷியோன்னு பார்க்கும்போது 1 விட கம்மியாக ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்னே சொல்லலாம். இதனுடைய ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 10 இருக்குது. ஸோ இந்த ரேஷியோ எல்லாமே எதுவுமே நெகட்டிவ்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவாகவும் இந்த வேல்யூ எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. கேபிஐ டெக்னாலஜி இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த டேட்டா 2018 2025 வரை இருக்குது. இந்த கம்பெனியோட ரிசர்வ் 2018 பார்க்கும்போது 0 இருக்குது. பட் இப்போ வந்து 2000 கோடிக்கு மேலே இருக்குது. ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து இவங்க பாரோயிங் பார்க்கும்போது 2018 0 ஆகும். இப்போ வந்து ஒரு 345 கோடியாக இருக்குது. ஸோ இவங்க பாரோயிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு பெரிய லெவலில் நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இவங்க டோட்டல் அசெட்னு பார்க்கும்போது 2018 0 ஆகும். இப்போ பார்க்கும்போது ஒரு 5000 கோடிக்கு மேலே இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இவங்க பேலன்ஸ் ஷீட் உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. அடுத்து ஒரு கம்பெனி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதே சேம் பிஸ்னஸ் மற்ற கம்பெனியோட ரிட்டர்ன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும். அதன் வயசில் இப்போ இவங்க வந்து ஒரு ஐடி செக்டரில் இருக்கிறதுனால ஐடியிலே டாப்பில் இருக்கிற டிசிஎஸ், HCL, இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த கம்பெனியோட 1 மந்த்தில் ஆரம்பிச்சு ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். இந்த கேபிஐ டெக்னாலஜி பார்த்தோன்னா லாஸ்ட் 1 மந்த்தில் 5%, 1 இயர் பார்க்கும்போது 85%, அடுத்து 5 இயர்ஸ் பார்க்கும்போது 800%, ஓவராலாக பார்க்கும்போது 1400% கொடுத்துருக்காங்க. பட் இதே செக்டரில் இருக்கிற மற்ற கம்பெனிலாம் பார்க்கும்போது இவங்க 2018-19 தான் ஷார்ட் மார்க்கெட் லிஸ்டிங் ஆனாங்க. பட் இந்த இருக்கிற ஜாம்போன் எல்லாமே 2000 ஷார்ட் மார்க்கெட் இருக்காங்க. 20 to 25 வருஷத்துக்கு மேலே இந்த பெரிய கம்பெனி எல்லாமே இதில் இருக்காங்க. பட் அவங்க ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸும் பார்க்கும்போது டிசிஎஸ் 150%, HCL 180%, இன்ஃபோசிஸ் 150%, விப்ரோ 100%, நியரஸ்ட்டாக எல்லாருமே ஒரு மடங்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன்ஸ். பட் கேபிஐ டெக்னாலஜி பார்க்கும்போது 8 மடங்கு கிட்டத்தட்ட அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் அமௌண்ட்டு 2018-19 ஒரு ₹1 போட்டிருந்தா கிட்டத்தட்ட ₹8 மடங்காக இந்த அமௌண்ட் அதிகரிச்சிருக்கும். ஸோ இந்த கம்பெனி உண்மையிலேயே மற்ற பெரிய ஐடி கம்பெனி ஜாம்பவான் கம்பேர் பண்ணும்போது என்னுடைய growth உண்மையிலேயே ஒரு அதிவேகத்தில் தான் இருக்குது. கேபிஐ டெக்னாலஜி இந்த கம்பெனியோட பியர் கம்பாரிசன் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது 2022 2025 வரைக்கும் குவார்டர் வைஸ் பார்த்துருவோம். 2022 ப்ரொமோட்டர்ஸ் வந்து 0.1 இருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா 39% இருக்குது. லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. அடுத்து எஃப்ஐஸ் பார்க்கும்போது 0.3 2022 இருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது 15%. லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது ஸ்லைட்லி வந்து எஃப்ஐஸ் வந்து இவங்களுடைய ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவான விஷயம். டிஐஸ்ன்னு பார்க்கும்போது 2022 2%, இப்போ பார்த்தீங்கன்னா 22% இருக்குது. லாஸ்ட் வந்து ஒரு 3
குவார்ட்டராக பார்க்கும்போது இவங்க டிஐஸ் வந்து அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். பப்ளிக் பார்க்கும்போது 2020 5% அந்த இப்போ வந்து 25% இருக்குது. லாஸ்ட் வந்து 3 குவார்ட்டராக பார்க்கும்போது ஸ்லைட்லி அதிகரிச்சிருக்காங்க. அடுத்து அதர்ஸ்ன்னு பார்க்கும்போது 2020 1% இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1% விட கம்மியாக இருக்குது. சரி, லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது ஸ்லைட்லி குறைச்சி தான் இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா எஃப்ஐஸ் வந்து ஓல்டிஸ் லாஸ்ட் 3 குவார்ட்டர் குறைச்சிருக்காங்க. டிஐஸ் பப்ளிக் அதிகரிச்சிருக்காங்க. அதனால் இந்த வந்து ஷேர் ஹோல்டிங் பார்ட்னர்ஸ் போது ஒரு 50 இந்த ரேஞ்சில் தான் சொல்லலாம். 50-50 அந்த ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்து இவங்களுடைய பேர் கம்பேரிசன் பார்க்கும்போது இதே சேம் பிஸ்னஸ் ஐடியில் இருக்கிற டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய மார்க்கெட் பிரைஸ் வந்து ஒரு 8வது எடுத்துருக்காங்க. இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது 0.7 ஒரு ஆவரேஜான டிவிடெண்ட் ஈல்டு தான் கொடுத்துட்டு வராங்க. இதிலே டாப் பிஸ்னஸ் கம்பெனியில் டாப்பில் இருக்கிற டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் ஒரு 3-2 இந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் வைஸ். அதர்வைஸ் பார்க்கும்போது ஒரு டீசென்ட்டான ஒரு ஆவரேஜான இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. கேபிஐ டெக்னாலஜி இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் growth ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது இவங்க சேல்ஸ் 2018 பார்க்கும்போது 0 இருந்து இப்போ பார்க்கும்போது 5000 கோடிக்கு மேலே இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சி தான். அடுத்து இவங்க எக்ஸ்பென்சிவ் பார்க்கும்போது 2019 500 கோடியாக இருந்து இப்போ பார்த்தோன்னா 4000 கோடிக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. இது ஸ்லைட்லி நெகட்டிவ்னு சொன்னாலும் ஒரு கம்பெனி growth போகும்போது அது எக்ஸ்பென்சிவ் கண்டிப்பாக அதிகரிக்க தான் செய்யும். அடுத்து மெயினாக பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் தான். 2019 வந்து 55 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது 840 கோடியாக இருக்குது. ஸோ இவங்க வந்து இயர் ஆன் இயர் பார்க்கும்போது எந்த ஒரு இயருமே இவங்க வந்து அமௌண்ட் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பெரிய லெவலில் ஒன்று டிக்ளைன் ஆகல. உண்மையிலே இந்த கம்பெனியோட வேல்யூலாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இவன் இபிஎஸும் பார்க்கும்போது 2019 1 இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 30 மேலே அதிகரிச்சிருக்கு. ஸோ எந்த ஒரு இயரும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டிக்ளைனே ஆகல. ஸோ இது இந்த கம்பெனியில் இந்த கம்பெனிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். அடுத்து இவங்க growth ரேஷியோ பார்க்கும்போது சேல்ஸ் growth லாஸ்ட் 5 இயர்ஸ் 22%, 3 இயர்ஸ் 32% இருக்குது. இவங்களுடைய ப்ராஃபிட் growthன்னு பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸ் 40%, 3 இயர்ஸ் 44% இருக்குது. இவங்களுடைய சிஏஜிஆர் பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸ் 55, 3 இயர்ஸ் பார்க்கும்போது 18, 1 இயர் மட்டும் ஒரு நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் 1 இயரில் இவங்க மட்டும் நிறைய கம்பெனி வந்து ஒரு நெகட்டிவான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான காரணம் மார்க்கெட்டோடைய டென்ஷனும் டேரிஃப் இந்த நிறைய பிரச்சனை காரணமாக மார்க்கெட் அப்படி இருந்துச்சு. மெயினாக அவங்க ROIன்னு பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸ் 27%, 3 இயர்ஸ் பார்க்கும்போது 37%, லாஸ்ட் 1 இயர்ஸ் 33% கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் 1 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்க்கும்போது இந்த கம்பெனி ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற கம்பெனி நிறைய கம்பெனி ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த வேல்யூலாம் பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்குது. கேபிஐ டெக்னாலஜி இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். இந்த கம்பெனியோடைய பாசிட்டிவ்னு பார்க்கும்போது உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ஃபியூச்சர் நோக்கி. அடுத்து இவங்களுடைய ஃபினான்ஷியல் வேல்யூ பார்த்தோன்னா அதுவும் சூப்பராக தான் இருக்குது. இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பெருசாக நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு இயரும் பெருசாக டிக்ளைன் ஆகல, அதுவும் பாசிட்டிவாக மேலே ஏறிக்கிட்டே தான் போகுது. அடுத்து இவங்க ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது இதே துறையில் இருக்கிற மற்ற கம்பெனி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL எல்லாரையும் விட உண்மையிலே சூப்பராக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க நெகட்டிவ்னு சொல்லும்போது இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் மட்டும் தான். எஃப்ஐஸ் மட்டும் லாஸ்ட் 3 குவார்ட்டராக இவங்களுடைய ஓல்டிஸ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்டில் இந்த கம்பெனி எல்லா கம்பெனியும் செல் பண்ணிட்டு தான் வராங்க. அதுதான் ஒரு மெயின் காரணம். அது பெரிய நெகட்டிவ் சொல்ல முடியாது. இருந்தாலும் வேல்யூ வைஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ். ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து ஒரு ஷார்ட் டைமுக்கு சரி லாங் டைமுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா என்னோட ஹிஸ்ட்ரி, என்னோட வேல்யூ எல்லாமே அதான் சொல்லுது. ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, ஐடி கம்பெனி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாம் டிசிஎஸ், விப்ரோ இந்த கம்பெனி ப்ளஸ் இன்ஃபோசிஸ் இந்த கம்பெனி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனி சூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேபிஐ டெக்னாலஜி தான் ஃபஸ்ட் சொல்லுவேன். நல்ல growth. அடுத்து ரெண்டாவது சொன்ன HCL டெக்னாலஜி. இந்த கம்பெனி ரெண்டுமே மட்டுமா மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே நம்ம வந்து எல்லாரும் நம்ம அமௌண்ட்டை வந்து டபுள் ஆக ட்ரிபிள் ஆக தான் டைப் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுக்குது அதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். கம்பெனியோட வேல்யூவை விட அந்த கம்பெனி இயர் ஆன் இயர் எப்படி ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுத்துருக்கு அதை தான் பேஸ் பண்ணணும். அதை வைஸ் பார்க்கும்போது கேபிஐ டெக்னாலஜி ப்ளஸ் HCL இந்த 2 கம்பெனியுமே நீங்கள் எப்படி எதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை லாங் டைம் சரி ஷார்ட் டைம் கொடுத்துருக்கும். I am not a financial expert. இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்க ஓன் அனலைஸ் பிளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் தெரியாம இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.